கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 31:2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அன்புக்குரியவர்களே, உண்மையாய் உழைத்தான், கர்த்தருடைய சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்ற அர்ப்பணித்தான், ஏற்படுத்தின ஸ்தானத்தில் தேவன் விரும்பினதை செய்தான், பல ஏமாற்றங்களை சந்தித்தான், பல தோல்விகளை சந்தித்தான். ஆனாலும் தனக்கு கொடுத்த பொறுப்பிலே ஜாக்கிரதையாய் இருந்து அதை செவ்வனே அவன் செய்து வந்தான். ஆனாலும் தன்னுடைய மாமனாராகிய லாபான் அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்காமல், முழுமையான அன்பு செலுத்தாமல், இன்னும் அவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்ததுனால யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்காக இறங்கின பொழுது லாபானின் முகம் வேறுபட்டது. அன்புக்குரியவர்களே, சில நேரம் மனிதனுடைய முகம் வேறுபடும். நேற்று இருந்தது போல அவர்கள் முகம் இன்றைக்கு இருக்காது. ஆனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், பிரகாசம் உள்ள முகத்தை உடையவராய் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், மனிதர்களின் முகங்கள் மாறலாம், மனிதர்களின் பேச்சுக்கள் மாறலாம், மனிதர்களுடைய கொள்கைகள் மாறலாம். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர், உங்களை மறவாதவர், உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள். ஒரு சில சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பீர்களானால் அதிகமான நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து முன்னேறுங்கள். உங்கள் விவசாயம், உங்களுடைய ஊழியம், உங்கள் குடும்பம், உங்கள் பொருளாதாரம் எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கும். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, லாபானின் முகம் வேறுபட்டது. எஸ், மனிதன் வேறுபடுகிறவன், மனிதனுடைய முகம் வேறுபடுகிறது. கர்த்தருடைய முகம் அப்படி அல்ல. எப்போதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்க காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்கள் மேல் உம்முடைய முகத்தின் பிரகாசம் வீசுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்ட மக்கள் இப்பொழுது உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய பரிசுத்த வல்லமையும் இப்பொழுது பெற்று அவர்கள் ஸ்திரப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.